ஹலோ மக்களே, நான் உங்களோட விபூஷினி. போன வீடியோவில் நான் வந்து ஒரு செட் ஆஃப் குழந்தைங்களை காமிச்சிருப்பேன். அவங்களாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. இப்போது புது அதாவது அடுத்த செட் ஆஃப் குழந்தைங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் இருக்கிற செல்ல குட்டிங்களை வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. பார்க்கலாம். இவங்க தான். இவங்களில் வந்து ஒரு 2 வாரத்து குட்டி ஒருத்தன் இருக்கான். தேங்காய் மண்டையோட தம்பி. நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். தேங்காய் மண்டைன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை பொண்ணு. அவனோட தம்பி இவன். இப்போது வெளியில் இவங்க தான் அந்த போன முறை வந்து நம்ம வெளியே விட்டோம் இல்லையா, அந்த பேட்சில் இருக்கிற அந்த 3 பேரும் அவங்க தான். உள்ளுக்குள்ளான அந்த ஒயிட்டன் மட்டும் உள்ளேயே ஒளிஞ்சிக்கிட்டான். இவங்க வந்து அடுத்த பேட்ச் பிள்ளைங்க. இப்போது நேற்றுக்கு ஒரு குட்டி ஒன்று பிறந்திருக்கு. அவங்க அம்மாவே ரொம்ப ரொம்ப குழந்த, ஆனால் அவளுக்கே ஒரு குழந்தை பிறந்துச்சு நேற்றுக்கு. அவள் தான் இவளுக்கு நாங்கள் வந்து சாக்லேட்னு பேர் வச்சுருக்கோம். ஏன்னா சாக்லேட் கலர்லேயே இருக்கிறதால பால் எப்படி குடிக்கணும், எந்த சைடு நின்று குடிக்கணும்னு கூட குழந்தைக்கு தெரியல. பண்ணுறத பாருங்கள். இந்த 2 மூஞ்சுங்களே எடுத்துன்னு வந்து காமிச்சிட்டு இருக்குங்க. பாருங்கள், அவனோட பல்லு பாருங்கள், இப்படியே தான் வச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்கிட்டேயும் காமிச்சிட்டு இருக்கான் வர்ற எல்லாருக்கிட்டேயும். இவன் தான் எல்லாரோட அட்ராக்ஷன் எடுக்கிறது வீட்டில். பக்கத்தில் இருக்கிற அழுமூஞ்சி வந்து ஜீவித்தோட தம்பின்னு நினைப்பீங்க, ஆனால் இல்லை, அவன் அவங்களோட அத்தை பையன். அவன் பேர் உன்னிகிருஷ்ணன். என் அக்கா வச்சுருக்கா. அவன் ஏன்னே எனக்கு தெரியல. அவன் அவ்வளோ ஸ்வீட்டாக ஒரு மாதிரி அம்மான்னு கூப்பிடுறது, அவ்வளோ குழந்தை அவ்வளோதான் கூப்பிடுறான். அதுக்காகவே வந்து என் அக்கா அவனுக்கு வந்து உன்னிகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான். இவன் தான் ஜடேஜா. ஜடேஜான்னு ஏன் வச்சுக்கிறோன்னா, அந்த ஜடேஜா மேட்ச் ஏதோ ஓடிட்டு இருந்தது. அப்போ ஜடேஜா வந்து ஏதோ ரன் அடிச்சிட்டான்ட்டு கத்திக்கிட்டு இருந்தான். அப்போ எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க இவன் பிறந்துட்டான்ட்டு. அதனால் இவன் ஆண் குழந்தையா இருக்கும். ஜடேஜான்னு பேர் வச்சுட்டேன் என் அக்கா வேறு. ஆனால் அவன் பாருங்கள், அவன் எப்படி கிரிக்கெட் பிளேயர் எப்படி இருப்பான், இவன் எப்படி சோனாங்கி பிள்ளையாக இருக்கிறான் பாருங்கள். அந்த பக்கம் இருக்கிறது வந்து செல்வி, அதுக்கடுத்து இருக்கிறது இந்த வைட்டன் வந்து அவன் பெரிய பையன். இவங்க எல்லாரை விடவும் ரொம்ப பெரிய பையன். ஆனால் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களோட சேர்ந்துக்கிட்டு எப்போ பாரு இவங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு வச்சு அதை சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். கழுத்தில் கயிறு போட்டிருக்கிறது வந்து செல்வி, திருச்செல்வி மேடம் பேர். ரொம்ப குட் கேர்ள். வீட்டிலையே எந்த எதுவும் சேட்டை பண்ண மாட்டாங்க, நல்ல பிள்ளையாக இருப்பாங்க. இவங்க நேற்று பிறந்த மேடம் தான் ரொம்ப ஹைலைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியும் சவுண்டு கொடுத்துக்கிட்டு அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க. ஆனால் சவுண்டு பாருங்கள், கால் எப்படி சறுக்குது பாருங்கள். ஆனாலும் அதுக்கு வந்து நான் வரேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கோம். அவங்க அம்மா தான் ஏதோ தங்கமே அதுக்கு கிடச்சிட்டதா அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு நினைப்பு. என்னதோட ஃபஸ்ட்டு குழந்தை இது. ஸோ அதனால் எங்களை என்ன பண்ணுமோன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கொம்பு இருக்காத மாதிரி இருக்கும், ஆனால் ஓவராக மட்டும் ரொம்ப சீன் போடும் அவங்க அம்மா. ஆனால் இப்போ என்னம்மா அமைதியாக இருக்குது பாருங்கள். குழந்தை நேற்றுக்கு தான் பிறந்துச்சுன்னு செல்ல பொண்ணு, சாக்லேட் பேபி. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். விபு விலாக்ஸ்க்கு.